Hello guys, welcome back to my YouTube channel. So இப்போ வந்து டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 o'clock பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்து ஒரு ஹவுஸ் வார்மிங் செரமனிக்கு தான் போகிறேன். ஸோ அதுக்கான லுக் தான் நான் இந்த வீடியோவில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம மேக்கப் போடும்போது ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக தெரியும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிப் பாம் எடுத்து லிப்ஸ் இது பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நான் வந்து ஒரு டோனர் வச்சுருக்கேன். இது வந்து ப்ளம்மோட டோனர். கொஞ்சம் லைட்டாக வந்து அப்சர்வ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேட்டில் வந்து நான் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ட்ரை ஸ்கின். ஸோ மினிமலிஸ்டோட இந்த மாய்ஸ்சரைசர் ஸோ இப்போ வந்து சன்ஸ்க்ரீன், அதுக்கு அதே மினிமலிஸ்ட் பிராண்ட்லேருந்து ஒரு சன்ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது லைட்டாக ஒயிட் கேஸ்ட் தரும், பட் இட்ஸ் ஸ்டில் ஃபைன். எனக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு, ஃபீல் இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து நெக்குக்கு இவ்வளோ கம்மியாக போட வேணாம். ஸோ இப்போ இப்படி கையில் நமக்கு வரும். இது சொன்னது அது ஒயிட் காஸ்ட் அது கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் நல்லா வந்து ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க ஃபீல் எனக்கு இருக்குது மற்ற சன்ஸ்க்ரீன் கம்பேர் பண்ணும்போது. பட் குவாலிட்டி எக்ஸ்பென்சிவ் தான். ப்ளஸ் குவான்டிட்டியாக கொஞ்சம் ஈஸியாக கம்மியான மாதிரி இருக்குது. ஸோ நல்லா வந்து கழுத்துக்கும் சேர்த்து. எஸ், வி ஆர் குட். இதோட ஸ்கின் கேர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணி உங்கள் பேஸை வந்து லைக் உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் ஸ்மூத் டெக்ஸ்சராக மாற்றிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபோர்ஹெட் அண்ட் சீக்ஸ் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக நோஸ் அந்த ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ப்ரஷ் அது யூஸ் பண்ணல. எனக்கு வந்து பிளெண்டர் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் பிளெண்டர் இருந்தால் ரொம்ப எக்ஸஸாக ஆகிடுச்சுன்னா அதுவே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிடுன்ற மெயின் ரீசனுக்காகவே நான் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுவேன். இதே வந்து ப்ரஷ்னால் வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து கம்ஃபர்ட் இருக்காது. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். நான் வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஸ்பீடாலாம் நம்ம பண்ண தேவையில்ல. ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப பொறுமையாக நீங்கள் பிளெண்ட் பண்ணால் தான் உங்கள் ஃபேஸில் வந்து ஆக்சுவலி நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி வேணும்னா கலர் கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி எதுவும் பண்ணலை. ஜஸ்ட் அதுக்கு மேலேயே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நிறையா இருக்குன்னு தோணுச்சுன்னா அதே ஸ்பாஞ்சோட இன்னொரு சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை திருப்பிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு வாட்டி ஜஸ்ட் டேப் மட்டும் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்கிறதும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி வந்து ப்ராடக்ட்டை வந்துட்டு நிறைய வந்துட்டு எடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுக்கப்புறமா பில் பண்ணிங்கன்னா சொதட்டுங்க. ஃபேஸ்க்கு என்ன தேவையோ அது மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இன்றைக்கி வந்து எனக்கு அப்படியே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கணுன்றது என்னோடய மைண்ட் செட்டாக இல்லை. ரொம்ப சட்டிலாக மார்னிங் நம்ம போகிறோம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்கேஸ் மேக்கப் போனாலும் மூஞ்சி வந்து நார்மலாக இருக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் ரெடி ஆகினேன். அதனால் நான் ரொம்ப போடாமல் ஜஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து போட்டிருப்பேன் இன்றைக்கி. ஃபவுண்டேஷன் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணி உங்களுக்கு எங்கெல்லாம் ஹைலைட் ஆகணும் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியணும்னு நினைக்கிறீங்களா அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சீக்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்தால் போதுன்றதுக்காக வந்துட்டு அங்கே மட்டும் வந்து ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணி ரொம்ப மினிமலாக தான் ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது மினிமலாக யூஸ் பண்ணி அங்கேயும் அகெயின் வந்து ஒரு பிளெண்ட் பண்ணுங்கள் பிளெண்டர் வச்சு. கன்சீலர் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் வச்சு என்னோடய ஃபேஸோட சீக்ஸை வந்து ஹைலைட் பண்ணேன். அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 4 drops வச்சு பிளெண்டர் வச்சு அகெயின் வந்து ஒரே டைரெக்ஷன் அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக இல்லாமல் ஜஸ்ட் உங்களுக்கு எங்கே கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கணும், பிங்கிஷ் ஃபீல் இருக்கணும், அங்கே மட்டும் ஜஸ்ட் லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணியிருப்பேன், ரொம்ப இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு நிறைய ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அகெயின் லைட்டாக ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு குட்டி ட்ராப் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ தட் அந்த
ரொம்ப பிங்கிஷாக இருந்தது கொஞ்சம் லைட்டாக கம்மியாயிடும். அதுக்கப்புறம் ஒரு காம்பேக்ட் வச்சு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நைக்காவோட காம்பேக்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே அகெயின் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்ணுக்கு கீழே கண்ணுக்கு மேலே எங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க எல்லாமே அந்த காம்பேக்ட் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக அழகாக லாக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி நான் வந்து 2 லிப்ஸ்டிக்கை வந்து கம்பைன் பண்ணி இன்றைக்கி வந்து என்னோடய ஷேட் கொண்டு வந்திருந்தேன். ஆக்சுவலி ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் வந்துட்டு ப்ரௌன் ஷேடில் தான் வரும். பட் அந்த ப்ரௌன் வந்து அப்படியே போட்டிங்கன்னா வந்து ஆக்சுவலி நல்லா இருக்காது. அதனால் வந்துட்டு நான் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வந்துட்டு இந்த ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணலான்றதுக்காக ஒரு பேலட் எடுத்தேன். அதில் வந்து ஜஸ்ட் ஒரு டார்க் கலர் தான் எடுத்தேன். அது கொஞ்சம் லைட்டாக வந்து பளிச்சு ஒரு மாதிரி ஷிம்மரியாக இருக்கும். பளிச்சுன்றது ஷிம்மரியாக இருக்கும். ஜஸ்ட் அது கண்ணுக்கு மேலே வந்து ரொம்ப லைட்டாக வந்து 2 சைட்லேயுமே அப்ளை பண்ணியிருப்பேன். அண்ட் தென் வந்துட்டு ஒரு லைனர் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மஸ்காரா யூஸ் பண்ணி என்னோடய லேஷஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டேன். மஸ்காரா அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து பொட்டு வச்சு இந்த லுக்கை முடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் தென் நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப லேட் இப்போ எல்லாரும் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்கு மேக்கப் லுக் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், share and subscribe my video. And yes, நீங்களும் சொல்லுங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye. பை. பட்டு பை சொல்லு. பை.